மண் சட்டி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மட்டன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள், 1 டீஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். 1/2 இன்ச் பட்டை 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜாஜீரா, சின்னதாக ஜாதிக்காய், சின்னதாக ஜாதி பத்திரி போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். 10 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி போட்டு அதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, இதை மட்டும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பிரியாணி செய்ய மண் பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இப்போ இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு அரோமா வரும். எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கைப்பிடி புதினா, 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுனால நீங்கள் கலர் பவுடர் போடுன்ற அவசியமே கிடையாது. 2 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸி ஜார் அலசின தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அடுப்பை சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழையணும். வேக வச்ச மட்டன் சேர்த்துட்டோம். மூடி போட்டு 5 நிமிஷம் இந்த மசாலாவோட மட்டன் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் 1 டம்ளர் மட்டனோட வேக வச்ச தண்ணி, 1/2 டம்ளர் நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2-3 கொதி வரட்டும். வெயிட் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வைங்க. ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா தோசைக்கல் சூடாகட்டும். பிரியாணி பாத்திரத்தை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுட்டு அடுப்பை சிப்பில் வச்சு 15 நிமிஷம் வேக வைங்க. 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணுங்க. சூப்பரான பிரியாணி பொலன்னு தயார். அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. 1/2 லெமன் ஜூஸை பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான பிரியாணி தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றும்.